இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசீர்வாதங்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்த்து பொறுக்காத எகிப்தியர்கள் உபாய தந்திரங்களை தீட்டினார்கள். அவர்களை ஒடுக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் கையாண்டார்கள். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் உபத்திரவப்பட்டது உண்மைதான், நெருக்கப்பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான், அவர்களுடைய வாழ்க்கை கடினமான பாதைக்கு நேராய் சென்றதெல்லாம் உண்மைதான், அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பாய் மாறினதெல்லாம் உண்மைதான். ஆனா அதற்கு நடுவில் தேவன் செயல்பட்டார். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து அந்த நெருக்கத்திலையும் அந்த ஒடுக்குதல்களுக்கு மத்தியிலையும் அவர்களை மிகுதியாய் பலுகி பெருக பண்ணினார். தேவ பிள்ளைகளை, நெருக்கம் இல்லாமல் பெருக்கம் இல்லை. ஒடுக்குதல், பிரச்சனைகளை சந்தித்தல், இதெல்லாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் இயல்பாகவே வரக்கூடியது. என் வாழ்க்கையில் எனக்கு நெருக்கமே இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்கு பாதிப்பே இருக்கக்கூடாது, யாரும் என்னைய தொந்தரவு பண்ணிடக்கூடாது, யாரும் ஒரு வார்த்தை என்னைய பேசிடக்கூடாது, யாரும் என் வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது. இப்படி நீங்க நினைச்சிட்டு நீங்க இருப்பீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இதெல்லாம் வாழ்க்கைன்னா எல்லாரும் வருவாங்க, தேவையில்லாத ஆள்லாம் வருவாங்க, பிளான் பண்ணியே நமக்கு விரோதமா செயல்படுவாங்க. அப்படிதான் இந்த ராஜா தன்னுடைய அதிகாரத்தை இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பயன்படுத்தும். ஆனா கர்த்தர் குறுக்கிட்டதற்கு என்ன காரணம்னா, இந்த நெருக்கத்தில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டார், அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், அவர்களுக்காகவே அவர் இறங்கினார் என்றெல்லாம் வேதத்துல நம்ம பார்க்கணும். அப்ப நாம நெருக்கப்படும் போது, நாம ஒடுக்கப்படும் போது புலம்பாம அழுது மற்றவர்களிடத்துல போய் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தாம தேவனிடத்தில் முறையிடுவோம். உங்களுக்கு என்ன பாதிப்புனாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட அதை தெரியப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, யார் மூலமா வந்தது, இப்ப அந்த பிரச்சனை உங்களை என்ன செய்யுது, அதனால உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, இதனுடைய விளைவு இப்படியே தொடர்ந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடுவார். இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க உங்க பரிதாபமான நிலைய, உங்க சங்கடங்களெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பரிதாபப்படுவாங்க. சிலர் உங்களை குறித்து இன்னும் 4 பேர்கிட்ட தெரியுமா உங்களுக்கு அவங்க இப்படிலாம் சங்கடப்படுறாங்களாம், அதைத்தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். சிலரால உதவி செய்ய முடிஞ்சா ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நமக்கு செய்வாங்க. ஆனா நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான விடுதலை இது தேவனால மட்டும்தான் கொடுக்கும். ஆகவே இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்கு அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டது போல நீங்களும் விடுதலையை விரும்புறீங்களா? ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. பொருளாதாரத்துல நீங்க நெருக்கப்படுறீங்களா? கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. வேலை ஸ்தலத்துல நீங்க ஒடுக்கப்படுறீங்களா? கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. குடும்பத்துல மற்றவர்களுக்கு மத்தியில நீங்க ஒடுக்கப்படுகிறீர்களா? எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தால், யார் மூலமா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி முறையிடுவோம். கர்த்தர்ட்ட நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துவோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நெருக்கத்தில் பலுகி பெருக தேவன் உதவி செய்தாரோ அதை போல நமக்கும் அவர் இறங்கி வந்து உதவி செய்வார். தேவனே, நெருக்கங்களில் நாங்கள் உம்மை நோக்கி முறையிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.